ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்முகி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி 6/1/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, இந்த பூஜைன்னு சொன்னோடனே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாதான் பலன் உண்டு, எளிய முறையில் பண்ணால் பலன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். வீடுகளில் பூஜை பண்ணும்பொழுது நம்ம பூஜைக்குரிய பொருள் சொல்லும்போது தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கல்கண்டு, பால், இல்லை நம்ம ஏதாவது சுவாமிக்கு இனிப்பு நைவேத்தியம், இந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணுவோம். ஆனால் தினமும் பூஜை பண்ணும்பொழுது இவ்வளவும் அவசியமா அப்படின்னா, யதாசக்தி ததா பலம் அப்படின்னு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் பூஜைக்கு பயன்படுத்தினால் போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பூஜை பிரசாதங்களை ஒரு வாட்டி நைவேத்தியம் பண்ணிட்டா அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சு குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுத்துடலாம். சிலர் வீடுகளில் பார்த்தா ஒரு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி அப்படியே தட்டில் இருக்கும், சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதில் ஏகப்பட்ட எறும்பு ஜீவராசிகள் சாப்பிடும். ஆனால் எறும்புகள் சாப்பிட்றது நல்ல விஷயந்தான், அதுக்கு எறும்பு புத்திலே போட்டிருக்க பரவாயில்ல. ஆனால் நம்ம அப்படியே திறந்து வச்சுட்டோம். இதை வேறு பக்தி என்ற பேரில் அதையே நம்ம எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதெல்லாம் கூடாது. பக்தியும் ஒன்றும் ஆரோக்கியமும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆரோக்கியத்தையும் தெய்வீகத்தையும் சில இடங்களில் நாம் கலந்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது குறைபாடாக சொல்லலை. அந்த காலத்தில் நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டு பார்த்ததுனால சொல்கிறோம். நீங்கள் அந்த காலத்துலலாம் தரையிலலாம் வைக்க மாட்டான், ஒரு மந்தார இலை வச்சுருப்பா, அதில் தான் வைப்பா. உடனே அந்த மந்தார இலையை மடித்து பிரசாதத்தை எடுத்து வச்சுருவா. இது மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் ஆரோக்கியத்துக்கு நம்ம ஆலயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அதனால தான் கோயில்களில் பார்த்திங்கன்னா தீர்த்தம், மூர்த்தம், விருட்சம்லாம் வச்சுருக்கான். அதனால் ஆரோக்கியத்தை அவ்வளோ சுலபத்தில் தள்ளிட்டான்னு சொல்ல முடியாது. நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி பூரா குளத்தில் போய் சேரும்படியாக அமைச்சிருந்தான். சாக்கடை தண்ணி இல்லை, சாக்கடை தண்ணி தனியாக தான் போகும். கோயிலேருந்து அழுக்கு தண்ணியாக வரக்கூடியதெல்லாம் தனியாக போகும். சுத்தமான மழை நீர் கட்டாயம் கோயில் குளத்தில், திருக்குளத்தில் போய் சேர்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தான். அதனால் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். இப்போ பிரசாதம்னு சொல்லும் பொழுது சிலர் வசதி இருக்கும், 1 டஜன் வாங்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவான். சில பேருக்கு வசதி குறைவாக இருக்கும், 2 வாங்கி நைவேத்தியம் பண்ணுவான். எதுவும் இல்லைன்னா கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுவான். அதனால் பூஜையோ வழிபாடோ நம்ம சக்திக்கு உட்பட்டு இருக்கலாம். அப்புறம் எல்லா மந்திரங்களும் சொல்லணுமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உதாரணம் நேரம் இருந்தால் என்னவோ அதை சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், கணபதி சகஸ்ரநாமம் எல்லாத்தையும் படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1008 ஜபம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்போம். பண்ணலாம். ஆனால் அதுக்குரிய கால அவகாசம் இருந்தால் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பூஜைகளை லகுவாக பண்ணலாம். ஏன்னா ஆரம்பத்தில் 3 மணி நேரம் பண்ணிட்டோம், 1 மாதம் கழித்து 2 மணி நேரம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அரை மணி நேரம் பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே சுவாமி அப்படி கண்ணில் பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன், அதிலும் வளர்பிறை சந்திரன், உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் இருக்கும் மீனராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமணம் எப்படி நிச்சயமான, எதேச்சியாக யாரையோ பார்ப்போம் பேசுவோம் அப்படியே நிச்சயமாகும். அந்த மாதிரி மீனராசிக்கு கல்யாணம் நிச்சயமாகும். மீனராசியிலே வீட்டில் யாராவது திருமண வயதில் இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் அப்படியே வெளியே போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, கடத்தருவுக்கு போவாங்க, போகிற இடத்துல யாரையோ சந்திப்பாங்க. என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணத்துக்கு அப்படின்னு, அப்படியா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கானா விசாரிச்சு சொல்கிறேனே அப்படிம்பாங்க. டக்குன்னு விசாரிப்பாங்க, பார்த்தா அது கரெக்டான இடமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு சின்ன கான்வர்சேஷனில் ஒரு கல்யாணம் முடியும். அந்த மாதிரி ஒரு நேரம் இப்போது. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு எங்கேயாவது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் க்யூவில் நின்றுட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்கள சந்திப்பீங்க, அவங்க ஒரு வரன்னு சொல்லுவாங்க, அது நிச்சயமாயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. இன்னும் 2 நாளில் நிறைய கிரகங்கள்லாம் மாறுது, அடுத்தடுத்து வரிசையாக கிரகங்கள்லாம் மாறுது. அதனால் நல்ல விஷயங்களெல்லாம் சில ராசிகளுக்கு வேகமாக நடக்கக்கூடிய நேரம்.
அதில் ஒன்று மீனராசிக்கு திருமணம் வெகு வேகமாக ஒரு சில நாட்களிலே பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துடும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரம். மீனராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் உயர்கல்விக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதிக மதிப்பெண் பெறுவதிலே இப்பொழுது ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள். எப்படியாவது இந்த வருஷம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு வேகத்துடன் உத்வேகத்துடன் வைராக்கியத்துடன் உறுதியான மனதுடன் சூளுரை எடுத்துக்கொண்டு கல்வியிலே வெற்றி பெற்று ஆக வேண்டும் பார், நான் செஞ்சு காமிக்கிறேன், ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி படிப்பாங்க பசங்களாம். மீனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி. முடித்த முயலுக்கு 3 கால் தான்பாங்க. நான் இந்த தடவை மார்க் வாங்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு 2ல் 1 சேலஞ்சு பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் மீனராசிக்கு. இன்றைய நாள் மிக மிக நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி. விடிய விடிய நாராயணா கோவிந்தா ராமா. நாளை காலையில் ஆரம்பித்து கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் தூக்கமே இல்லாமல், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பரமபதம்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதில் ஏணியில் ஏறி பாம்பில் இறங்கி, ஏணியில் ஏறி பாம்பில் இறங்கி எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். திடீர்னு ஏணியில் ஏறுவேன், திடீர்னு பாம்பில் இறங்குவேன். 2த்துக்குமே பயந்துடாத, எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் இருக்காருன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த விளையாட்டு. அந்த விளையாட்டுடைய அர்த்தமே என்னன்னா, வாழ்க்கையில் 2ம் நடக்கும். ஏணிலையும் ஏறுவேன், பாம்புலையும் இறங்குவேன். எப்போ வேணாலும் உயரப்போவான் ஒரு மனுஷன், எப்போ வேணாலும் சரிக்கு விழுவான். 2த்தையும் சமபாவத்திலே பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் இருக்கான்ற நம்பிக்கையோடு இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் அதை சமமாக பாவிக்க வேண்டும். பிரசாத புத்தி என்று கீதையிலே சொல்லப்பட்ட விஷயம் அதுதான். இந்த பிரசாத புத்தி நமக்கு வரணும். அதனால் நாளைக்கு நாள் முழுவதும் திருமாலின் திருநாமங்களை கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூனா திருவிக்ரமா என்று அவனுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக நாளை தினம் விளங்குகிறது. நாளைக்கு கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம், மார்கழி மாதத்து கிருத்திகை நாளைக்கு. அடுத்த கிருத்திகை தை கிருத்திகை. நாளைக்கு மார்கழி கிருத்திகை, வைகுண்ட ஏகாதசி. மறக்காமல் எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. ராத்திரி ஃபுல்லாக கோயில் திறந்துருக்கும். பெருமாள் கோவில்லாம் நாளைக்கு. வருடத்தில் ஒரு நாள் பெருமாள் கோவில் விடிய விடிய திறந்துருக்கிறது வைகுண்ட ஏகாதசி தான். நாளைக்கு தான் அது. அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் சிவன் கோயில் விடிய திறந்துருக்கிறது சிவராத்திரி. வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று. நாளைய தினம் அனைவரும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். திருமாலின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். விரதம் இருக்க முடிந்தால் ரொம்ப நல்லது. ஏகாதசிக்கு, எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருப்பார்கள். விரதம்னா அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கலாம். சுத்த உபவாசம் என்று சொல்வது போல் முழுமையான பட்டினி இருப்பதுங்கிறது உங்கள் ஆரோக்கியம் அதை அனுமதிக்குமேயானால் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காஃபி, டீ, கஞ்சி, ஜூஸ் அந்த மாதிரி லிக்விட் டயட் சாப்பிட்டு இருக்கிறது அது ஒரு விதம். இன்னொன்று வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றது. லிக்விட் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸு. சமைத்த உணவு சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம், கொய்யா, ஆப்பிள் அந்த மாதிரி பழங்களை நறுக்கி அதை மட்டும் சாப்பிட்றது அது ஒரு நல்ல உயர்வான ஒரு விரதம். அது உணவு அப்படிங்கிற நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாதம், அரிசி, கோதுமையால் தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்கள், உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி பண்ணுற இந்த இட்லி தோசைலாம் இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதும் விரதத்துக்கு சமம். அது கூட முடியாதவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே ஒரே வேளை தான். காலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக மத்தியானம் லஞ்சு நல்ல ஒரு ஸ்கொயர் மீல்ஸ் ஒரு கட்டிட வேண்டியது. அப்புறம் ஃபுல்லாக பட்னி. அதுக்கு பேர் ஒரு பொழுதும்பாங்க. ஒரு பொழுது சாப்பிட்டு மீதம் பட்னியாக இருப்பது. இதில் எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யலாம். எதுவுமே செய்ய முடியாது. என்னை டாக்டர் கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதாவது சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார் சார். என்னுடைய ஹெல்த் அந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அல்சர் எல்லாமே இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய உடம்பை பார்த்துங்க. ஆனால் பெருமாள் கோயிலுக்கு போகிறத மறந்துடாதீங்க. நாளைக்கு எல்லோரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்